எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாந்திஸ் கிச்சன். சாந்திஸ் கிச்சன் யூடியூப் சேனலை தொடர்ந்து பார்த்துட்ருக்கவங்க எல்லோருக்கும் மிக்க நன்றிங்க. உங்களுடைய சப்போர்ட்டையும் ஆதரவையும் எனக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. உங்களுக்கு பிடித்தமான ரெசிபியை நான் கொடுத்துட்டே இருப்பேன். என்னுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேன்னா சட்னி தாங்க செஞ்சு காட்ட போகிறேன். ஈஸியான மெத்தடில் தான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சுவையாகவும் இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், சரியா? ஆனியன் டொமேட்டோ சட்னி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு என்னென்னு காமிக்கிறேன் வாங்க. 2 நார்மல் சைஸ் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன். பெரிய சைஸ் தக்காளி 1, 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூ, 7 காஞ்ச மிளகாய். இது வந்து காஷ்மீர் மிளகாய்ங்க. இது கலருக்காக நான் வச்சுருக்கேன். காரம் கம்மியாக இருக்கும். ஸோ அது 7 காஞ்ச மிளகாய், தேவைக்கேற்ப உப்பு. இந்த சைஸில் புளி எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு காஞ்ச மிளகாய் 2 கிள்ளி வச்சுருக்கேன். அப்புறம் கடுகு, உளுந்த பருப்பு, கருவேப்பிலை. இப்போ ஆனியன் டொமேட்டோ சட்னி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. எல்லாமே ஈஸி தாங்க. அப்படியே ராவாக அப்படியே போட்டு அரைக்கிறது தான். ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் போட்டேன், தக்காளி போட்டுட்டேன், எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் பூ, காஷ்மீரி மிளகாவத்தல், நார்மல் மிளகாத்தூள் கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் இது காரமும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், கலரும் கொடுக்குன்றதுக்காக இதை போட்டிருக்கேன். புளி, உப்பு. இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அரைச்சிக்கலாம். தண்ணி ஃபஸ்ட்டு தேவையில்லை நம்மளுக்கு, ஏன்னா அதில் தக்காளி போட்டிருக்கோம் இல்லையா, அதில் உள்ள நீரே இருக்கும். நம்ம அரைச்சி பார்த்துட்டு தேவைக்கு ஊற்றிக்கலாம். அதெல்லாம் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி சத்தம் கேட்டால் கண்டிப்பாக நம்ம தண்ணி விடணும். அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஆனியன் டொமேட்டோ சட்னி நிறைய வெரைட்டி இருக்குதுங்க. ஆனால் நமக்கு வந்து டக்கு நம்ம ஈஸியாக இதெல்லாம் செய்யக்கூடியது. எதையும் வதக்க வேண்டாம், ஆற வைக்க வேண்டாம். அப்படியே போட்டு அரைச்சி நம்ம சின்ன சின்னதாக ஒரு தாளிசம் போட்டால் போதும். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. சட்னி ரெடி. அவ்வளோதாங்க. இதில் ஒரு குட்டியாக ஒரு தாளிசம் போட்டால் போதும். இப்போ டொமேட்டோ ஆனியன் சட்னிக்கு ஒரு சின்னதாக ஒரு தாளிசம் போட்டுடலாம். அதுக்கு வந்து நான் 1.5 ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துருக்கேங்க. இந்த மாதிரி சட்னிக்கெலாம் நான் நல்லெண்ணெய் தான் விடுவேன். கடுகு, உளுந்தம்பருப்பு. நான் எப்போதுமே கடுகு, உளுந்தம்பருப்பு ரெண்டுமே சேர்த்து தாங்க மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அதில் போட்டேன். சும்மா 2-3 பீஸ் காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை. இந்த சட்னியை பொறுத்த வரைக்கும் வதக்க வேண்டாம், ஆற வைக்க வேண்டாம். ஸோ நம்ம அப்படியே ராவாக அரைச்சி அப்படியே தாளிசை மட்டும் தான் போடுறோம். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. அவசரத்துக்கு நம்ம இந்த சட்னி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த உளுந்தம்பருப்பு கோல்டன் கலரில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. அவ்வளோதாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு புது வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது நான் ரெசிபி செஞ்சு காட்டணும்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்காக செஞ்சு காட்டுறேன். அடுத்து ஒரு புது வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது சாந்தி துரைபாண்டியன் ஃப்ரம் சாந்திஸ் கிச்சன். நன்றி, வணக்கம்.